ஹலோங்க. இந்த வீடியோ முருகர் பக்தருக்காக இல்லங்க. யாராவது முருகர் பக்தர்கள் இந்த வீடியோ பார்க்குற மாரி இருந்தா ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு டைம் மயில பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, ஒரு வீடியோவாவது மயில காமிச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, இந்தாங்க உங்களுக்காக தான். பாருங்களேன் ஒரு செட் ஆஃப் ஃபேமிலிலயே எத்தன பேர் இருக்காங்கன்ட்டு. இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. என்னால இவங்கள மட்டும் தான் கேப்சர் பண்ண முடிஞ்சது. இவங்கலாம் இப்ப எங்க எவ்வளோ வேகமா போறாங்கன்னு பார்க்குறீங்களா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. இப்ப ரொம்ப வெயில் வர மாரி இருக்கா, அதனால வீட்டுக்கு போறாங்க. அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத வீடியோஸ்ல வரும் பாருங்களேன். இத்தன பேரும் ஒரு வெள்ளாமை காட்டுக்குள்ள போனாங்கன்னா, ஏதாவது மிஞ்சுங்களாங்க? எதுவுமே மிஞ்சாது. இப்ப நம்ம தக்காளி பழம் ரூ. 10 போறனால இட்ஸ் ஓகே அப்படின்னு விடலாம். ஆனா எல்லா டைம் அப்படியே விட முடியாதுங்க இல்லையா? நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டே இருக்கிறனால, அது சும்மா சொல்லலங்க. இது ரொம்பவுமே ஒரு சீரியஸான ஒரு ப்ராப்ளம் தான். ஹரிஹர சின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலு இன்ஸ்டாலயும் இருக்காங்க, யூடியூப்லயும் இருக்காங்க. அவங்க ரொம்ப கிளியரா மயில் இவ்ளோ அதிகமா இருக்கிறனால என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சீரியஸான ப்ராப்ளம் தாங்க இது. ஏன்னா இதனால உணவு பற்றாக்குறை கூட வருங்களாம். மயில் மண்புழு மாரி உழவர்களுடைய நண்பன் தாங்களாம். இது புழு, பூச்சி, பாம்பு இதெல்லாம் புடிச்சு புடிச்சு சாப்பிட்டுருங்களாம். அதனால அதோட அதோட இனப்பெருக்கத்துல கட்டுக்குள்ளேயே வச்சிருந்ததுதான். இப்ப இது இது அதிகமான அப்படிங்கிறனால, அந்த இனங்கள் இல்லாம போற கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நிஜமாவே யோசிச்சு பார்க்கும்போது, இது சீரியஸான ப்ராப்ளம் தாங்க. நானும் முருகர் டிவோட்டி தான். ஆனா இருந்தாலும் நம்ம குழந்தைய எவ்வளோ பிடிச்சாலும் அது குறும்பு பண்ணா கோவம் வரும்ல, அந்த மாரி தாங்க.